ஆவதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே, ஆவதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே. என்னங்க பாட்டெலாம் பாடுறேன். உங்கள் பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் பி. வெங்கடேசன் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு போட்டியிட்டேன். நமக்கு 26 பேர் ஓட்டளித்து வாக்களிச்சிருக்காங்க. பி. வெங்கடேசன் என்னும் நான். என்னடா திடீர்னு ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் யூடியூபர் பாடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க. இந்த ஆட்சி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார் என்றால் பெண்கள் தான். புரியுதுங்களா? பெண்கள் முதலெல்லாம் பெண்கள் ஆண்களை வாழ வைத்து தான் பழக்கம். இப்போது பெண்கள் அழிவை நோக்கி செல்ல வைக்கிறார்கள். பெண்கள் தான் இதற்கு முக்கிய காரணம். பெண்கள் போன ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பெண்களுக்கு தான் முக்கியம் கொடுத்தாரு. அவரும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் பெண்களுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுத்தார். ஆனால் இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப சுயநலம் மிக்கவர்கள், புதுமையை தேடுபவர்கள். பெண்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக வருதுன்னா அதை உடனே அட்ராக்ட் பண்ண. ஆண்கள் அப்படி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் புதுமையை நோக்கி செல்ல மாட்டார்கள். பெண்கள் யார் புதிதாக வருகிறார்கள், புதிதாக ஒரு பொருளை பார்த்தால் உடனே வாங்க துடிக்கும் பெண்கள் குணம் அந்த மாதிரி தான் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து. இதில் என்னன்னா ஜாதி, மதம், இனம், மொழி, இதில் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் பெண்கள் விஜயை விரும்பி அவருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவர் நல்லவரா கெட்ட படத்தில் நடித்ததை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. படத்தில் எல்லோராலையும் நடிக்க முடியும். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோராலையும் படத்தில் நடிக்க முடியும். அதுக்கு உண்டான வாய்ப்பினை, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அவர்களுக்கு அவர் தந்தையாரோ ப்ரொடியூசர்களோ அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை ஏற்றி விட்டு அழகு பார்த்தனர். அந்த மாதிரி ஒவ்வொருவராலும் முடியும். பெண்கள் இந்த நாடு சீரழிவது நிச்சயம். பெண்களால் தமிழ்நாடு அழியப் போகிறது. தமிழ்நாடு ஒழியப் போகிறது. தமிழ்நாடு இனிமேல் வளர்ச்சி அடையவே ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு ஒரு பெண் சொல்கிறாள் 13 நாள் தானே ஆகிறது. ஏன் ஸ்டாலின் வரும்போது அந்த மாதிரி நீங்கள் கேட்கவில்லை? ஸ்டாலின் வந்தவுடனே எல்லோருடைய அக்கௌண்ட்லேயும் 2000 செலுத்துபவரும் கையெழுத்து போட்டார். அதேமாதிரி போட்டு காசு போட்டார். புரியுதுங்களா? இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்லாதீர்கள். பெண்கள் தான் முக்கிய காரணம். இதில் எல்லா பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து தமிழ்நாட்டு அழிவை நோக்கி செல்கிறது. இந்த அழிவை எல்லோரும் பார்த்து ரசியுங்கள்.